போட்ட கோலம் நல்லா இருக்கு. அப்படியேடா, ரொம்ப தேங்க்ஸ்டா சாமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஆடி முதல் வெள்ளி எப்படி என்ன வேலையெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து காலையிலே 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாசலில் சாணி தெளித்து போட்டுட்டு வீடெல்லாம் அலச ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க இருக்கும்போதே நம்ம வந்து வீடெல்லாம் அலசிடணும். வேலையெல்லாம் கொஞ்சம் சுருக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மாமாவை காலையில் எழுப்பி விட்டுட்டு வீடு எல்லாத்தையுமே நான் வந்து அலசி விட்டுட்டு கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன். கோலமாவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து ஜாக் பீஸால் தான் கோலம் போட்டேன். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி ரூம்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு இடம் விடாமல் எல்லா வீட்டையுமே அலசி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் அலசி விட்டுட்டு மாமா வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து சட்னிக்கு தேங்காய் திருவி தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து காலையிலே போர்வை பாய் எல்லாத்தையும் அவங்க அலசி போட்டுட்டு தேங்காயும் நமக்கு வந்து திருவி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருவி கொடுத்துட்டு பாப்பா பாருங்கள், பாப்பா வந்து பொட்டுக்கலை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கேட்டுது. அதனால் காலையிலே நான் கொட்டி கொடுத்தேன். அவங்க கீழே கொட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு மாமா வந்து அந்த கொட்டின பொட்டுக்களே ஒன்று ஒன்றா பொறுக்கு அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க போல். பாப்பா வந்து அப்படி உட்கார வச்சுட்டு தான் வெள்ளிக்கிழமை வேலையை நம்ம வந்து செய்ய ஆரம்பித்தோம். அந்த வந்து பாருங்கள் அப்படியே உட்காந்துருக்காங்கன்னு. ஒரு சில டைமில் ஏஞ்சி கீழே கூட விழுந்துருவாங்க. அவங்கள வந்து ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். இந்த வேலை நடக்கும்போதெல்லாம் மணி வந்து 9 ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையுமே மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் திருவி மாமா கொடுத்ததுக்கப்புறம் இதை தேங்காய் சட்னி மாதிரி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் வெங்காயம் தக்காளி இல்லாமல் போச்சு, அதனால் வந்து தேங்காய் சட்னி வச்சுட்டேன். இது வந்து கரெக்டாக 9 மணி பக்கம் தான் டீயே போட ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே வேலை செஞ்சுட்டு பால் இல்லையா, அதனால் வந்து டீ போட்டுக்கிட்டே வந்து சட்னியை வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தாளிச்சிட்டு இருந்தேன். சட்னி தாளித்து அதுக்கப்புறமா வந்து தோசையை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு சட்னி தாளித்து ஊற்றிட்டேன். அப்புறம் சட்னி தோசை எல்லாமே ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து மாமாவும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பிள்ளை வந்து போய் மூஞ்சி கழுவிட்டு டீ கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து டீ எல்லாம் ஆற்றி கொடுத்து அவங்களுக்கு குடிக்க வச்சதுக்கப்புறமா மாமா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், வீடு அலசின தண்ணி வந்து காயவே இல்லை. எப்படி வந்து பிள்ளைங்க விளையாண்டுட்ருக்குன்னு. அதனால் வந்து என்னோடய பழைய நைட்டி ஒன்று இருந்துச்சு, அதனால் அந்த துணியை போட்டு தொடச்சி விட்றான்னு பாப்பாட்ட சொன்னேன். பாப்பாவை 2-3 வாட்டி வலிக்கிட்டு விழுந்துச்சு. அவர் மாமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தையே அவங்க இருக்கிறப்பே நான் வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். மாமாவும் கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க. அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் குளிச்சுட்டு வந்து சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாரியில் என்னென்ன எடுத்து வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இல்லாமல் போச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையிலே சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நல்ல விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் வந்து பத்தி குங்குமம் விபூதியெல்லாம் கொட்டி வைக்காமல் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சாமி கும்பிடும்போது தான் கொண்டை போட்டுட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஆனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தலை காயவே இல்லை. அர்ஜென்ட்டில் அப்படியே வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களை கூப்பிட்டேன். அவங்களும் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வரேன்னு சொல்லிட்டு வெளில நின்றுட்டு இருந்தாங்க. கிளம்பி ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்குள்ளே நான் பத்தி கொளுத்தி வீட்டில் எங்கெங்கெல்லாம் பற்றி வைப்போமோ அங்கெல்லாம் வந்து நான் பற்றி வச்சுட்டு எப்பவும் போல் தான் எல்லாம் சூடம் சாம்பிராணி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். அதோட வந்து மாமா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம தலையை காய வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை காய வைக்க ரெடி ஆகிட்டேன். அப்புறம் மாமா பாப்பா பெரிய பொண்ணு எல்லாம் வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க. நான் கேமரா வச்சுருந்தது அவங்களுக்கு தெரியாமலே தான் வந்து கேமரா வச்சுருந்தேன். அடுப்பு மேலே தான் வச்சுருந்தேன். ஆனால் அவங்க பார்க்காம இருந்ததுனால டக்குன்னு திரும்பி பார்த்தாங்க பாருங்கள். கேமரா இருந்தது வந்து ரியாக்ஷன் வந்து தெரிஞ்சிருச்சு. அவங்க ரியாக்ஷனை பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த மாதிரி வந்து தெரியாமல் வச்சு கேமரா எடுக்கிற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு ஹாய் சொல்லுமாம்மா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 2 பேரும் ஹாய் சொன்னாங்க. ரியாக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹாய் சொல்லி முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. மணியை பாருங்கள் 10 கரெக்டாக 10 வேலைலாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து மாமாவே நான் கிளப்பி விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ.